வணக்கம் உடன்பிறவா உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாட்டுப்பொங்கல் அதுவுமா நம்ம வீட்டுக்கு நியூ மெம்பர் வந்திருக்காங்க. அவங்கள வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காணும் பொங்கல். ஆமாவா? இன்றைக்கி காணும் பொங்கல்னு சொல்லிட்டு கண்ணு முன்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு மற்றவங்க மேலே வண்டி எடுத்துகிட்டு போய் மோதிடக்கூடாது மச்சான்ஸ், குடிக்க வேணான்னு சொல்லல, அளவாக குடிங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். குடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு வாகனத்தையும் ஓட்டாதீங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டு போவீங்களோ உருண்டுக்கிட்டு போவீங்களோ வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க. உங்கள் கையில் வாகனங்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் தள்ளிகிட்டே போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைனா அடித்து ஏரில் பறக்க விட்டுருவேன். சரியா மச்சான்ஸ்? இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுன்னு பேசிக்கிட்டு இருந்தோமா, அதையே நம்ம கண்டினியூ பண்ணி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆண்களுக்காக சேவை செய்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் பெண்கள் கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட செக்ஸ் டாய்ஸ், அதாவது பாலியல் பொம்மைகளும் நாங்கள் கிடையாது. பெண்களுக்கு முதல் எதிரி பெண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நமக்குள்ளேயே நம்ம குறை சொல்லிக்கும்போது எதிர்பாலினம், அதாவது ஆண்கள் நம்மளை குறை சொல்கிறதுக்கு யாரை கேட்கணும்? நமக்குள்ளேயே நம்ம குறை சொல்லிக்கும்போது இவங்களுக்குள்ளேயே இவங்க குறை சொல்லிக்கிறாங்களே, ஒரு வேளை உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மளை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மங்கையாய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லுவாங்கங்க. மங்கையாய் பிறக்கிறதுக்கு மாதவம்லாம் செய்ய வேணாம், மகா பாவம் செஞ்சாலே போதும், மங்கையாக பிறந்தரலாம். நீ மங்கையாய் பிறந்திடவே மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடி பிடித்திட பிறந்தாயோ, பருவம் மாறிய பின்னாலே மாலை சூடிய பெண்ணானாய், உன் கனவுகள் கலைந்தது காணல் நீர் போலே, நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் ஏறி இந்த உலகையாள பெண்ணே ஓடிவா, நீ ஆற்றல் நீ அறிவு தடையெல்லாம் தாண்டி வாகை சூடவா, நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காளை போல வாடி வாசல் தாண்டி வா. இந்த பாடல் உங்களுக்கு தான் பெண்களே. ஆனால் நான் பாடணுன்னெலாம் சொல்ல மாட்டேன், படித்தேன் அவ்வளோதான். லிரிக்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பெண்கள்லாம் புத்தகங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கரண்டியை கீழே போட தான் மறந்துட்டோம். சும்மா சொல்லக்கூடாது. பெண்களை விட இப்போ பசங்கள்லாம் நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னமுமே ஒரு சில இடங்களில் ஒரு சில கிராமங்களில் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, நீ போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தால் அவங்களெல்லாம் வேலைக்கு அனுப்புகிறதே இல்லை. ஏன்னு கேளுங்க, அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று வேலைக்கு போனால் இவன் மதிக்க மாட்டா, தலை கணத்தில் ஆடுவான்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. இன்னொன்று, அங்கே போய் எவனையாச்சும் நீ கள்ளக்காதல் பண்ணி லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டுறாங்க. இது ஒரு காரணம். எனக்கு தெரிஞ்சு இந்த காரணங்கள் தான் இருக்குது. கணவன் மனைவி இருக்காங்கங்க. ஒரு பெண் உடல்நல குறைவாலேயோ இல்லை ஏதோ ஒரு விபத்தாலேயோ இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு இறந்த 3ஆவது நாள்லேயே அந்த பையன் புது மாப்பிள்ளைங்க. ஏன்னு கேளுங்க, அந்த குழந்தைக்கு அம்மா வேணுமாமா. இதுவே அந்த பையன் இறந்துடுறான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு பேர் என்னது? விதவை. எல்லா சடங்கு சம்பிரதாயமும் பண்ணி விட்டுறது. அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா வேண்டாமா? இன்னொன்று கேளுங்க, அந்த பொண்ணு இறந்துட்டாங்க இல்லையா, இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க தான் உங்கள் அக்கா, நமக்கு சாமி மாதிரி கும்பிட்டுக்கோ, இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண திங்ஸுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதுவே ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ண விட்டதில்லை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க தாங்க உங்கள் அண்ணன், நமக்கு சாமி மாதிரி, அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் இதுன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்கள் எங்களுக்கு பேக் போனாலாம் இருக்க வேண்டாங்க. எங்களோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்கலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எங்களை முடக்கி வைக்காதீங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நாங்களே வெளிப்படுத்திக்குவோம். சரியா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு பொண்ணு ஏதோ ஒரு ஜோக் பார்த்து சிரிக்கிறான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேகமாகவே சிரிச்சிட்டா.
நீ பொம்பளை பிள்ளை தானே, அடக்க ஒடுக்கமாக இரு, என்ன கெக்கப்புக்கன் சிரிப்பு பல்ல காட்டிக்கிட்டுன்னு சொல்லிடுறது. ஏன் பெண்களுக்கெலாம் வந்துட்டு அந்த பெனிஃபிட் வேண்டாமா? நாங்களாம் வந்துட்டு நோய் இல்லாமல் வாழ வேண்டாமா? ஊசி இல்லாமல் நூல் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை காலகட்டத்துக்கு தான் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. பொம்பளை சிரிச்சா போச்சு, புடவையை விரிச்சா போச்சுன்ட்டு பழமொழியை மட்டும் அடுக்கிக்கிட்டே போவாங்க பல காலத்துக்கு. ஒரு பெண் வந்துட்டு ஆசைக்காகவோ இல்லை குடும்ப சூழ்நிலைக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ பணத்துக்காகவோ எதுக்காகவோ இருக்கட்டுங்க, தான் பணம் ஒரு வழியில் போகிறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பேர் என்ன? குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் ஓரமாக போக சொல்லிடுங்க, அவளுக்கு பேர் தேவடியா. இதுவே ஒரு ஆண், அவன் சுகத்துக்காக தான் கண்டிப்பாக போவாங்க. பணம் கொடுத்து பல பெண்கள் கூட போகும்போது அவனுக்கு பேர் என்ன? அவன் வந்து ஆம்பளை, அவன் அப்படி தான் இருப்பான், எங்கே வேணால் போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நம்ம தாத்தா பாட்டி காலகட்டத்துக்கெலாம் போவோமே, பெண் குழந்தைகள் வந்துட்டு பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீர் செனத்தி கொடுக்கணுங்கிறதுக்காகவே கள்ளிப்பால் வச்சு கொன்னுட்டாங்க. அப்படி கொன்னதுனால இப்போ என்ன, இப்போ நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. என்ன முடிஞ்சதை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதை சொல்கிறதுக்கு காரணம், இதை எல்லாத்தையுமே தாண்டி இன்னும் பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கோம். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணங்கள் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை முன்னாடியே அறிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறவ தான் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் நிறைய பழமொழிகள் கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒன்றான ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, இதுக்கான அர்த்தத்தை நம்ம தப்பாகவே புரிஞ்சுருக்கோம். ஒரு நல்ல விஷயம் உருவாகிறதா இருக்கட்டும், ஒரு கெட்ட விஷயம் உருவாகிறதா இருக்கட்டும், ரெண்டுமே பெண் கையில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுருக்கோம். ஆனால் இதுக்கான உண்மையான அர்த்தம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு கெட்ட விஷயம் அழியறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே பெண்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான அர்த்தம். ஒரு சீரியல் எடுத்துக்கோங்களேன், ஒரு மூவி எடுத்துக்கோங்களேன், வர்ணிக்கிறதாகட்டுமே, இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசுகிறதா இருக்கட்டுமே, எல்லாமே பெண்கள் தான். பாடி ஷேமிங் கூட ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாகவே இருக்குது. நாங்கள் வேணால் பெண்கள் எல்லாருமே இறந்து போயிடட்டுமா, ஒரு அறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் உள்ள அத்தனை பெண்கள் இனத்தையும் அழிச்சிட்டு நாங்களுமே இறந்து போயிடுறோம். அப்போ ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் ஆண்டுக்கோங்க, சரியா? நம்ம வீட்டுக்கு நியூ மெம்பர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா, உங்கள் மனசு அதனால் காயப்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி. நம்ம வீட்டுக்கு நியூ மெம்பர் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க தான் இந்த நியூ மெம்பர். மாட்டு பொங்கல் அதுமா பிறந்ததுனால இவங்க பேர் மாளவிகா. நேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.